வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களும் அவங்க பெரியம்மாவும் சேர்ந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, வெளியே இருக்கிற சிசிடிவி கேமரா பார்க்கலாம், அது மூலயமா நமக்கு எதனா எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியே போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் எட்டி பார்க்கும்போது அப்படியே சும்மா எவிடன்ஸை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் பயத்தில் அப்படியே சும்மா கிடுகிடுத்து போயிடுறாங்க, ஆடி போயிடுறாங்க. என்னடா இது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இந்த விஷயம் எதுவுமே நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. அப்படி அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அங்கே என்னதான் அதுவும் பார்த்து பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து அந்த போலியாக நம்ம மல்லி பேரில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் காசு போட சொல்லி நம்ம விஜயோட ஏடிஎம் கடை அந்த லேபர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் சும்மா அந்த அக்கௌண்ட்டு அவன் தானே சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை நான் பண்ணுறதுனால எனக்கு என்ன மேடம் லாபம், எனக்கு இதில் தேவையில்லாம நஷ்டம் தான் ஆகும், என் பேர் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் பேரும் கேட்டாது ஒன்றும் கேட்டாது, இந்த அப்படி 10 லட்சம், உன் சம்பளம் எவ்வளோ 20,000 தானே, இந்த அப்படி 10 லட்சம், வருஷத்துக்கு எவ்வளோ சொல்கிற காசு 2 லட்சம் அடிப்பேன், அதுக்கு மூடிட்டு நான் சொல்கிறத கேட்டேன்னா லைஃப் லாங் நீ செட்டில்மெண்ட் ஆடே பல்காக சம்பாஷினேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரிங்க மேடம் 10 லட்சம்ன்றது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சத்தை வாங்கினேன். சரி ஓகே இந்த விஷயத்தை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கால அவருக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மறுபக்கம் அவங்க பெரியம்மாவும் பேசுனுங்க. பின்னாடி சைடுலேருந்து கரெக்டாக பேக் சைட்லேருந்து இது எல்லாமே பார்த்துன்னு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. பார்த்து ஒரு பக்கம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க. என்னடா சாமி இது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்று இருக்காங்க. ஐயோ இதை இப்படியே நம்ம சும்மா விடக்கூடாது, சும்மா விட்டால் பிரச்சனை இன்னும் மேலும் ஒரு பக்கம் விடுவேன்னே போகும், இது எப்படியான ஒன்று நாம தான் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு ஒரு பக்கம் ஆக்கருக்கு ஃபோன் பண்ணுறா. அந்த ஆக்கர் இருந்துன்னு சொல்லுங்கள் மேடம் என்ன பண்ணோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப் உடனே அப்படியே சும்மா இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபூட் ஆகிடும், அது ரெக்கவரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் தான் இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது மேடம், அந்த ஆப்ஷனை பண்ணால் ஓகே, நான் ஒரு லிங்க் அனுப்போம், அந்த லிங்க்கை அந்த லேப்டாப்புக்குள்ளே எப்படியான பென்ட்ரைவ் நீங்கள் சொல்லிவிட்டால் போதும், மற்றதால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த லேப்டாப்புக்குள்ளே பென்ட்ரைவ் எப்படிப்பா சொல்லுறது, நான் உன்னை நம்பி சொன்ன பாரு மேடம், எதுவுமே செயல்படாமல் ஒன்றும் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் நம்ம அது ஃபுல்லாக அங்கே நம்மளுக்கு எதனா ஒரு பொருள் இருக்கணும், இல்லைனா நான் எதனா லிங்க் அனுப்போம், அந்த லிங்க்கை அவங்க லேப்டாப்பில் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரி ஓகே பென்ட்ரைவ் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி நம்ம இலக்கியாவுக்கும் மல்லிக்கும் மறுபக்கம் அந்த பெரியம்மாவுக்கும் கேட்குற மாதிரி ஒரு விஷயம் பேசினிருக்காங்க. இந்த பென்ட்ரைவில் நிறைய விஷயம் நம்ம சீக்ரெட்டெல்லாம் இருக்குது, இது யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது, இதை பத்திரமா எட்டுமே வை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதங்கிட்ட சொல்கிறாங்க. ரஞ்சிதை எட்டுமே வைக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மல்லியும் மறுபக்கம் அவங்க பெரியம்மா வந்து ஆர்வம் கொள்ளுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ மிகப்பெரிய ரகசியத்துக்கு தான், இதை நாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அப்புறம் நாம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க இவங்களோட முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தினால அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் எரேஸ் ஆக போகுது. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.